அம்பிகைக்கு இந்த உலகம் முழுக்க பக்தாள் இருக்கா. அப்படி ஒவ்வொரு பக்தாலும் என்ன பண்றாலும் அம்பாள் கிட்ட, எனக்கு இதை வேணும், எனக்கு இதை செய்யணும், நீ இதை பண்ணணும், அதை பண்ணணும், அப்படி இப்படின்னு சொல்லிட்டு லெட்டர் லெட்டரா போட்டு 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 அம்பாள்கிட்ட தராங்களாம். அம்பாள் என்ன பண்றாங்களாம், ஒரு ஒரு லெட்டரையும் பார்த்துட்டு நான் செய்யறேன் நான் செய்யறேன்னு சொல்லிட்டு அப்படியே அந்த தலையை ஆட்டுறாளாம். அப்படி தலையை ஆட்டும் போது என்ன ஆறதான், அம்பாள் காதுல குண்டலம் போட்டிருக்காளாம். அந்த குண்டலம் ஆடுதான். ஒரு நாளுமே அந்த குண்டலம் ஆடாம இருந்த நாளே கிடையாதான். அதனாலதான் துர்கா சகஸ்ரநாமத்துல அம்பாளுக்கு லோல குண்டலாயே நமகான்னு ஒரு நாமாவளி. அதுல இருந்து என்ன தெரியுது அப்படின்னா, அம்பாள் எப்பவுமே பக்தனுடைய பிரார்த்தனையை கேட்பாள், பக்தனுடைய பிரார்த்தனைக்கு செவி சாய்ப்பாள். செவி சாய்ப்பது மட்டும் இல்லாம அதை நடத்தியும் கொடுப்பாள். இதுதான் அம்பாளுடைய லீலை.